நீங்கள் ஷோரூமில் போய் புது வண்டி எடுக்கலாம்னு போயிருப்பீங்க. அப்போது நீங்கள் எடுக்க போகிறது புது வண்டியா, பழைய வண்டியா அப்படின்னு கன்ஃப்யூஸ் ஆகிடும். காரணம் என்னடா ஷோரூமுக்குள்ளே பழைய வண்டியா, புது வண்டியானா அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளான்றீங்களா? ஆமாங்க, ஓல்டு ஸ்டாக்கை வச்சு விற்பானுங்க. அதுக்கு தான் புது வண்டியா, பழைய வண்டியான்னு எடுத்தேன். அது புதுசு தானா? இப்போ 2026னா 2026ன்னு எங்கனக்குள்ளே போய் பார்க்குறது? அந்த வண்டியை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் மெயின் கண்ணாடியில் கீழே வந்து அழகா 25னா 2025ன்னு அர்த்தம். அந்த மாதிரி சிங்கிளாக போய்ட்டுருப்பாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேங்க. அந்த வீடியோவை கம்பெனி பார்த்துச்சா யார் பார்த்தாங்கன்னு தெரில. இப்போ பார்த்தா புள்ளி புள்ளியாக வச்சுக்கிறானுங்க. வெறும் புள்ளி புள்ளியாக, அது வந்து ஏதோ ஒரு வெளிநாட்டு பாசையா அந்த புள்ளி புள்ளியாக வச்சு அந்த புள்ளியில் வந்து அந்த நாளும் அந்த நட்சத்திரமும் இருக்கான். அது ஒரு கோடாக அப்படின்னு சொல்கிறாங்க. சோசியல் மீடியாவில் எவ்வளவோ கவர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த கழுத குரலையும் கேட்க வந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் உங்கள் தங்கம் பாடி பில்டிங். இந்த மோட்டார் அனுபவம், இந்த பள்ளிக்கூட படிப்புன்றது வேறு, அதே போல் வாழ்க்கை படிப்புன்றது வேறு, அதே போல் இந்த மோட்டார் படிப்புன்றது வேறு. இந்த மோட்டார் பார்த்திங்கன்னா ஒரு அள்ளி தர்ற ஒரு தங்க சுரங்கம் தாங்க இந்த மோட்டார் தொழில். இந்த மோட்டார் தொழிலை சில அறியாதவர்களும் சில தப்பினத்தினாலும் அழிஞ்சு போயிட்டாங்களே தவிர அவங்கள காரணம் காமிச்சிட்டு இந்த மோட்டார் எடுப்போமா வேணாமா, இது எடுத்தால் நம்ம ஜெயிச்சிருமா ஜெயிக்க மாட்டோமா, அப்படி இருக்கே, இந்த அவங்க அப்படி சொன்னாங்களே, அவர் வண்டி எடுத்து அவர் ஃபைனான்ஸுக்குள்ளே விட்டுட்டேன்றாங்களே, எதனால் நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு பல குழப்பங்களும் பல சிந்தனைகளும் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த சிந்தனைக்கும் இந்த குழப்பத்துக்கும் தெளிவான ஒரு விடையை கேளுங்க. எந்த தொழிலும் முதல்ல இருந்து கடைசி வரை செய்யணும். இந்த மோட்டார் எடுத்த உடனே நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய காரியமாக சாதிச்சிட முடியாது. நம்ம மோட்டார் எடுத்துட்டோம், நம்ம வீடு கட்டிடுவோம், வாசல் கட்டிடுவோம், பணங்களை அள்ளி சம்பாரிச்சிருவோம் அப்படின்னு நுழையவே முடியாது. ஆனால் அந்த மோட்டாரில் அதெல்லாம் சம்பாதிக்கலாம். எப்போ சம்பாதிக்கலாம்னா கரெக்டாக ஒரு 2 வருஷம் கழித்து தான் உங்களுக்கு அதில் சம்பாத்தியமே கிடைக்கும். இப்படி தான் பாருங்கள், நம்மக்கிட்ட சென்னையிலேருந்து வந்தாங்க ஒரு அண்ணன், வந்து நம்மகிட்ட பாடி கட்டிட்டு போனார். பாடி கட்டிட்டு போயிட்டு ஒரு 2-2.5 வருஷம் அந்த வண்டியை வச்சு ஓட்டினார். அவருக்கு சொத்துக்கும் குழம்புக்கும் அந்த டிவி கட்டுறதுக்குமே போதுமான அளவுக்கு இழுபறியாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, இழுபறியாக ஓடிக்கிட்டு இருக்கு, இனி இந்த தொழில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை என்ன செஞ்சிட்டாரு, பக்கத்து தெருவுக்கு விற்றுவிட்டார். பக்கத்து தெருவில் விற்றோடனே அண்ணன் தம்பி 2 பேருமே என்ன செய்கிறாங்களாம், மாற்றுக்கட்டில் அந்த வண்டி ஓட்டுறாங்களாம். கிட்டத்தட்ட 2 குடும்பத்தை அந்த வண்டி வாழ வச்சுக்கிட்டு இருக்கான். இடம் வாங்கி சொந்தமாக வீடு கட்டிட்டாங்களாம் இந்த வண்டியினால். இத்தனையும் இவர் கண்ணு முள்ளால் ஒரு 2 வருஷத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது முதல் 2 வருஷம் இவர், 2வது 2 வருஷம் இந்த வளர்ச்சியை இவர் பார்க்குறாரு. அதாவது விதைச்சவர் இவர், தண்ணி ஊற்றுனவர் இவர், உரம் வச்சவர் இவர், அந்த வண்டியை வந்து அப்ரூவ்டு ஆக்கினவர், மக்கள் மனசில் இந்த வண்டியை ஏற்றிட்டு போகுது அப்படின்னு சொல்லி கஸ்டமரை பிடிச்சது இவர். ஆனால் சம்பாதிக்கிறவன் இன்னொருத்தன். அதுபோல் நீங்கள் அவசரப்பட்டு அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் அப்படின்னு அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு அவசர முடிவுகள் மோட்டாரில் எடுக்காதீங்க. எந்த முடிவாக இருந்தாலும் தீர்க்கமாக எடுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மதுரையில் பார்த்திங்கன்னா திருமலம்மாள் லாரி சர்வீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட மதுரைக்கு மேற்க கூடலூர்லேருந்து போடி, தேனி, கம்பம் அப்படின்னு பல ஊர்களை இன்றைக்கும் கவர் பண்ணி இன்றைக்கும் அந்த காய்கறி ஏற்றக்கூடிய ரெகுலர் சர்வீஸ் வச்சுருக்காங்க. அவங்களுடைய ஸ்டோரியை சொல்கிறேன். அவங்களுடைய முதல் வண்டி 58 அப்படின்னு ஒரு வண்டி இருக்கும், 1058ன்னு நினைக்கிறேன். அந்த வண்டி முதல் வண்டி கரெக்டாக ஆட்டுக்கல்ல ஏற்றிக்கிட்டு அப்படியே வரும்போது உசிலம்பட்டிக்கு பக்கத்தில் ஒரு கனவான ஒரு இடம் இருக்குது, ஒரு மலைப்பாகான இடம். அதில் அந்த வண்டி கவுந்து கிட்டத்தட்ட 16 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த செத்ததில் அந்த ஊர் தலைவர் மையம் கூட ஒரு ஆள். இப்படி செத்ததுனால என்ன ஆச்சுன்னா, இன்னுமேட்டு நைட்டில் குசுன்னு எங்கள் ஒரு சாப்பில் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி திருமணமா லாரி சர்வீஸ் இப்படி வெள்ளை நாய்க்கிற வண்டி வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சா, இன்னுமேட்டு இவர் எப்படி இருக்க போகிறாரோ, என்ன செய்ய போகிறாரோ, என்ன ஆக போதோ அப்படின்னு அப்படியே பதறாங்க. ஏன்னா எங்கள் அப்பாவும் ஆண்டிப்பட்டி இருந்து பக்கம் இருந்து வந்தவரா. அப்படியே அந்த ஊர் பயங்கரமான ஊர். அதாவது அன்புக்கும் கட்டுப்படுவாங்க, அதிகாரத்துக்கு கட்டுப்படவே மாட்டாங்க, அவ்வளோ மோசமான ஊர் அப்படின்னு அப்படியே நடுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இடத்துலையும் தைரியமாக நின்று துணிச்சலாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 16-20 மோட்டார் வாங்கி அதே ஏரியாவில் லோடு எடுத்தவர் தான் திருமலம்மாள் வெள்ளைய நாயக்கர். மதுரையை ஒரு காலத்தில் திருமலை நாயக்கர் அப்படின்னு ஆண்டு வந்தார். அவருடைய அரண்மனை இன்னும் இருக்குது. ஆனால் நான் பார்த்த உண்மையான அரசன் யார் தெரியுமாங்க, இந்த திருமலம்மாள் வெள்ளைய நாயக்கர் தாங்க. அம்புட்டு தைரியமும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும், எவனையும் சட்டை பண்ண மாட்டார், அநியாயத்துக்கு போக மாட்டார், அதிகாரத்துக்கு அடிபணியவே மாட்டாப்புல. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆளும் வைராக்கியமும் தைரியமும் தன்னம்பிக்கை உள்ளவங்க மட்டும்தான் இந்த மோட்டாரில் வந்து நம்ம எடுத்து ஜெயிக்க முடியுமே தவிர சின்ன பயம் போதுங்க உங்களை லட்சக்கணக்காக லாஸ் பண்ணி விட்ரும் இந்த மோட்டார்.
அந்த மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா அதிக சம்பாரித்து தரக்கூடிய தங்க சுரங்கமும் அதுதான். அதே இது ஒரு சின்ன அச்சுறுத்தல் உங்களை மொத்தமாக போட்டு தள்ளிடும். அதாவது நீங்கள் இன்றைக்கி 10 லட்ச ரூபாய்க்கு மோட்டார் எடுத்துருக்கீங்க, இந்த மோட்டார் வேணாம் நாளைக்கு போய் கேட்டிங்கன்னு வைங்களேன், வெறும் 5000 ரூபாய்க்கு கேட்பாங்க. அப்படி மனுஷர்கள் வாழும் உலகம் இது. எங்ககிட்ட ஒரு பையன் வேலைக்கு சேர்ந்தாங்க. ஆம்ப்லேட்டுக்கும் ஆஃப் ஆயிலுக்கு வித்தியாசம் தெரியாத ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு அப்புறாணி பையன். அவனுக்கு பார்த்திங்கன்னா அவங்க அப்பா என்ன சொல்லி சேர்த்து விட்டார், எங்கள் அப்பா கிட்ட, தங்கம் இவனுக்கு ஒரு 3 வேளை மட்டும் சோறு போடியா அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டார். அவ்வளோ கஷ்டமான குடும்பம். அவன் நம்மக்கிட்ட வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு மெக்கானிக்கர் தொழிலில் ஆர்வம் வந்து டக்குன்னு என்ன செஞ்சான், ஒரு மெக்கானிக்கர் கூடயே சேர்ந்து போயிட்டாங்க. அப்படி மெக்கானிக்கர் கூட போய் சேர்ந்து போய்கிட்டு இருக்கும்போது அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு தக்காளி வண்டியில் கண்டக்டாக போயிட்டாங்க, வண்டி ஓட்டணுன்ற ஆசையில். அப்படி கண்டக்டாக ஓடும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த தக்காளி கடை கமிஷன் கடைக்காரர் என்ன சொல்கிறாரு, தம்பி இந்த மாதிரி நான் என் வண்டியை வந்து மெயின்டைன் பண்ண முடியல, ஒன்று நீ எனக்கு ஒரு ரூபா மட்டும் கொடுத்துட்டு இந்த வண்டியை வச்சு ஓட்டிக்க அப்படின்னவும் அவர் மனைவிட்ட வந்து கேட்குறான், இந்த மாதிரி வண்டி தரேன்னு இருக்காங்க, ஒரு 1 லட்ச ரூபா மட்டும் இருந்தால் நான் வாங்கிடுவேன் அப்படின்னு. அவங்க மனைவி பாருங்கள் எம்புட்டு துணிச்சல்னு பாருங்கள், நகையை அடை வைக்காதீங்க, நம்மளால் திருப்ப முடியாது, நகையை விற்றுட்டு மோட்டார் வாங்கியிருங்க, ஒரு நாள் ஒரு பொழுதாவது எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு மோட்டாருக்கு சொந்தக்காரனாக இருக்கணும் அப்படின்னு. அந்த பிள்ளை கிராமத்துலேருந்து லவ் பண்ணி தள்ளிட்டு வந்த பிள்ளை அவ்வளோ தைரியமாக அந்த நகையை கழட்டி கொடுத்து அந்த வண்டியை வாங்க சொல்லி, இப்போ பார்த்தா 3 வண்டி வச்சுருக்காங்க. நான் பைக்கில் போய்கிட்டு இருக்கேன், என் பின்னாடி வந்து ஹார்ன் அடித்து என்னை ஒதுக்குறான் வண்டியில். யாரா அவன்னு பார்த்தா ஏன் டிவிஎஸ் 50 டிரைவரு. டேய் என்னடா இது அப்படின்ற சிரிக்கிறா, அண்ணே சூப்பராக இருக்கணே, இந்த மாதிரி இருக்கணே அப்படின்றான். அந்த மாதிரிங்க ஒரு பெண்களாக இருந்தாலும் அவ்வளோ தைரியமும் தன்னம்பிக்கையோடைய. முதல்ல இந்த பெண்கள்லாம் பாருங்கள், தன் கணவன் நம்பி குழந்தையெல்லாம் பெற்றுக்குருவாங்க, அவங்க வாழ்க்கையவே அர்ப்பணிப்பாங்க. இந்த ஒரு அவசர ஆத்திரம் அந்த வண்டி எடுக்க போகிறேன் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லும் போது, என் நகையை மட்டும் கொடுக்க மாட்டேன், ஏன்னா அது எங்கள் அம்மா அப்பா எனக்கு அழகுக்கு போட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயே சில சப்போர்ட் இருக்காது. ஆனால் என்னமோ தெரியலங்க, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் சப்போர்ட்டை விட பெண்கள் சப்போர்ட் அதிகமாக இருக்குங்க. ஒருவேளை இந்த வீடியோவில் எடிட் பண்ணுறது என் மக அப்படின்றதுனாலையா, இல்லை உண்மையிலே இந்த கழுத குரலையும் ரசித்து கேட்குறதுக்கு ஆள்கள் இருக்காங்களான்னு தெரிலங்க. உண்மையிலேங்க அம்புட்டு சப்போர்ட்டுங்க. இன்றைக்கி கூட ஒரு பெண் ஃபோன் பண்ணி பேசுனாங்க, ஆனால் அந்த எங்கள் அண்ணனுக்கு ஒரு வண்டி வாங்கி தரப்போகிறோம், பாடி பில்டிங்கை பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியல, உங்கள் வீடியோலாம் பார்த்தோம், அதில் நல்லா அதை தொட்டி அமைக்கிறதெல்லாம் காமிச்சிங்க, உண்மையிலே அது நீங்கள் தான் அனுப்புகிறீங்களா, அப்படி அனுப்புனீங்கன்னா எனக்கு 2 ஃபோட்டோ கூட அனுப்புங்க. அதாவது அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க நான் தானா அது அப்படின்னு, இல்லாட்டி வேறு எவனோடு இதுன்னு அப்படி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி அதாவது நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, பெண்கள்னால் அந்த அடுப்படிக்கு தான் யூஸ் ஆவாங்க போல தெரியுது அவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க போல தெரியுது. ஆனால் அப்படிலாம் இல்லைங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ராக்கெட் ஓட்டுறாங்க. நம்ம வந்து ஆட்டோ ஓட்டுற பெண்களை பார்த்துருப்பீங்க, கார் ஓட்டுற பெண்களை பார்த்துருப்பீங்க. ஏன் நட்சத்திரத்துக்கு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 பெண்கள் தான் ராக்கெட்டை ஓட்டிகிட்டு போயிருக்காங்க. பார்த்துங்க, கார் ஓட்டலாம் ரோட்டை பார்த்துட்டு, சரிங்களா, ஏரோப்ளேன் ஓட்டலாம், அது கூட ஜிபிஎஸில் போயிடலாம். ஆனால் ராக்கெட்டுன்றது வானத்தில் வெறும் வெளியில் போகிறது, அதவே ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம பெண்கள் எவ்வளோ திறமைசாலிகளாக இருக்காங்கன்னு பாருங்கள். மோட்டார் எடுக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துட்டாலே உங்களுக்கு மோட்டார் எடுக்கக்கூடிய அம்சங்கள் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இல்லை இந்த கார்த்திகை போய் மார்கழி வரட்டும், தை போய் மாசி வரட்டும் அப்படின்னு நாள் தள்ளி போட்டிங்கன்னா அந்த பந்தை நீங்கள் கேஷ் பண்ண தவறிட்டீங்க. அப்படி தவறிட்டு அதுக்கப்புறம் எத்தனை யுகம் தவம் கடந்தாலும் உங்களுக்கு அந்த கேச்சிங் பாயிண்ட் வந்து திருப்பி கிடைக்காது, சரிங்களா. அதுபோல் நீங்கள் மோட்டார் எடுக்கணும் அப்படின்னு பேச்சோ திட்டமோ தீட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்டாரை எடுக்கக்கூடிய அம்சம் உங்கள் கையில் வந்துருச்சு. அந்த பந்தை நீங்கள் கேஸ் பண்ணிட்டீங்களா கேஸ் பண்ணலையா அப்படின்றத உங்களுடைய திறமையை வச்சு தான் இது பண்ணணும். எனக்கு பொண்ணு பார்க்க போகும்போது எங்கிட்ட ₹1 கூட கிடையாதுங்க. ஆனால் கல்யாணம் பண்ணது 2 லட்ச ரூபா செலவழித்து கல்யாணம் பண்ணாங்க. அந்த மாதிரி நீங்கள் மோட்டார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, போங்க ஷோரூமுக்கு போங்க, புது மோட்டாரை வாங்குங்க. அதில் அங்கிட்டு பழசை எடுத்துருமா, அதை எடுத்துருமா, இது எடுத்துருவோமா அப்படிலாம் போகவே போகாதீங்க. அப்படி பழசு எடுத்திங்கன்னா 1 by 1 வேலை வராதுங்க. முதலிருந்தே வேலை வரும். இந்த மாதிரி ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். அதை போட்டதுக்கு ஏகப்பட்ட நண்பர்கள் எனக்கு வாட்ஸ்அப்லேயே சொன்னாங்க, அண்ணா நீங்கள் சொன்னது முழுக்க உண்மை,